புத்தக பித்தனுக்கு வருக. நான் முகமது ஃபிர்தோஸ். ரொம்ப நாளாக இந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பேச முடியலை. ஏன்னா இந்த புத்தகத்தில் அவ்வளவு தகவல்கள் நிரம்பி இருக்குது. இந்த புத்தக பேர் பார்த்திங்கன்னா நெக்ஸஸ் பை யுவால் நோவா ஹராரி. அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இது எதை பற்றி பேசுதுன்னு பார்த்திங்கன்னா, நெக்ஸஸ்னாலே அது ஒரு இணைப்பு. எது மூலமாக நம்ம இணைக்கப்படுறோம், மக்கள் டு மக்கள், தகவல் மூலமாக. இந்த தகவல் எப்படிலாம் பரவுச்சு, இதெல்லாம் பற்றி தான் இந்த புத்தகம் பேசுது. நம்ம தோன்றிய காலகட்டத்திலிருந்து காலங்காலமாக குகை ஓவியம், எழுத்துக்கள், அச்சுப்பொறி, வானொலி, இன்றைக்கி வர டிவி, அதுக்கப்புறமா மொபைலில் யூஸ் பண்ணுற ஏஐ, இது வரைக்கும் நம்மளை இணைச்சிக்கிட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு தகவலை வச்சு. இப்படி காலங்காலமாக வந்த தகவல் உண்மையான தகவலா இல்லைனா பொய்யான தகவலாங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு தகவலை எடுத்துக்கிட்டோன்னா அதில் உண்மையான தகவலும் இருக்கும், இல்லைனா பொய்யான தகவல் அல்லது தவறான தகவல் அப்படியும் இருக்கும். ஆனால் இதை பெரும்பாலும் நம்ம ஆராயிறதே கிடையாது. உதாரணத்துக்கு இந்த ஜோசியத்தை எடுத்துக்கங்களேன். இந்த ஜோசியக்காரங்க நட்சத்திர தொகுதிகளை கணிச்சு கற்பனையாக ஒரு தகவலை தராங்க. அதை பெரும்பாலும் எல்லோரும் நம்புகிறாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்மளுக்கு முழுமையாக தெரியாது. இந்த ஜோசியங்கிறது இன்றைக்கி நேற்று நடக்கிறது கிடையாது. 1000 ஆண்டு காலமாக வரலாற்றிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2021ஆம் ஆண்டு நிலவரப்படி உலகளாவிய சோதிட சந்தையோட மதிப்பு மட்டும் $1280 கோடி. இந்த தகவலுக்குள்ளே நம்ம பயணம் பண்ணனா இதில் 3 வகையான தகவலை நம்ம அணுக முடியும். ஒன்று சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, இன்னொன்று அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, மூணாவது இன்டர்சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. இந்த அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி எடுத்துக்கிட்டோன்னா இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கற்கள், மலைகள், கோள்கள், சிறுகோள்கள், சூரியன், சந்திரன், நம்ம என்னென்னலாம் பார்க்குறோமோ, என்னெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கோ அது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இல்லாமல் விண்வெளியில் இருக்கிறதும் தான். நம்ம பிறந்தாலும் பிறக்காட்டாலும் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியில் சேரும். இந்த சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி எடுத்துக்கிட்டோன்னா இதில் வலி, துன்பம், இன்பம், அன்பு இதெல்லாம் சேரும். ஆனால் அந்த அன்பு எங்கே இருக்குதுன்னு யார்ட்டையாவது கேட்டனா யாராலையுமே சொல்ல முடியாது. இது எல்லாமே நம்மளோட விழிப்புணர்வில் தான் நிலை கொண்டு இருக்குது. மூணாவதாக இந்த இன்டர்சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் ஒட்டுமொத்த சமூகத்து மேலேயுமே நிலை கொண்டு இருக்குது. இதுக்கு உதாரணம் சட்டங்கள், நாடுகள், பெருநிறுவனங்கள், பணங்கள், இது எல்லாத்தையும் சொல்லலாம். இது எல்லாமே எப்படி உருவாக்கப்படுதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எல்லாமே கதை வழியாக தான் உருவாக்கப்படுது. உதாரணத்துக்கு ஒரு பணத்தை நம்ம நம்புறதுனால தான் அதோட மதிப்பே அப்படி இருக்குது. அதை நம்பாட்டினா அந்த பணத்தோட மதிப்பு அப்படி இருக்காது. இந்த இன்டர்சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி தான் மிகப்பெரிய மனித வலையமைப்பையே உறுதியாக்குச்சு. இந்த ஒட்டுமொத்த மக்களையும் இணைக்கணும்னா அதிகமான தகவலை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அச்சுப்பொறி ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு. இந்த அச்சுப்பொறி 15ஆம் நூற்றாண்டு நடுவில் தான் கண்டுபிடிக்கப்படுது ஐரோப்பாவில். இதை வச்சு அதிகமான புத்தகம் மலிவாகவும் அதிகமாகவும் பிரதி எடுக்கப்படுது. அச்சுப்பொறின்னு ஒன்று இல்லாட்டா கோப்பர்னிக்கஸ், கலீலியோ இவங்கள மாதிரியான ஆட்கள் அவங்களோட ஐடியாவை பரப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட அறிவியல் புரட்சிக்கு ஓரளவு பங்காற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை ஏன் சொல்கிறேன்னா, இதை விட கட்டுக்கதைகளுக்கு தான் அந்த அச்சுப்பொறி அதிக முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அந்த காலத்தில் அறிவியல் புத்தகத்தை விட சூனியக்காரி வேட்டை இந்த மாதிரியான புத்தகம் தான் அதிகமாக வித்துச்சு. அதில் முக்கியமான புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் ஆஃப் த விச்சஸ். இது சூனியக்காரி வேட்டைகளை பற்றியான புத்தகம். இந்த மாதிரியான புத்தகத்தினால அதிகமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க. இதுக்கப்புறமா காலங்கள் உருண்டோட இந்த அச்சுப்பொறி இடத்த செய்தித்தாள் பிடிக்குது. அதுவும் செய்தித்தாளுங்கிறது அந்த காலகட்டத்தில் அரசியல் அதிகாரத்தையே மாற்றக்கூடியதாக இருந்துச்சு. ஒரு செய்திங்கிறது உண்மை தகவலை கொடுக்கறது பதிலாக யார் அதிகாரத்துக்கு வரணும், யார் நாட்டை ஆளுங்கிற மாதிரி ஒரு சார்புடைய செய்தியையே கொடுத்துட்டு வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அதிகாரம் மட்டுமே ஒரே யதார்த்தம், தகவலுங்கிறது ஒரு ஆயுதமாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு செய்தித்தாள் தான் பெரும்பாலான அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறவங்களுக்கு உதவுச்சு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா 1986 ஏப்ரல் 26 அன்னைக்கு ரஷ்யாங்கிறது சோவியத் யூனியனாக இருந்துச்சு. அங்கே உள்ள செர்னோபிலில் அணுவில் வெடிச்சிச்சு. அங்கே நடந்த பேரழிவை செய்தித்தாளில் இடம்பெறாத அளவுக்கு செய்தித்தாளையே முடக்குச்சு. அந்த நிகழ்வில் ஏற்படக்கூடிய பேரழிவை பற்றி அந்த நாட்டு குடிமக்களும் வெளிநாடும் அறியாதபடி அது பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது அந்த அணு உலையில் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சை விட இங்கே நடந்த செய்திகள் வெளியே பரவக்கூடாததை பற்றி தான் அது ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அங்கே உள்ள ஒரு சில நல்ல அதிகாரிகள் இந்த மக்களை வெளியேற்றும்படி சொல்லும்போது கூட அந்த மக்களை வெளியேற்றாதபடி தடுத்து நிறுத்தி தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டு இந்த பேரழிவை பற்றி யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு ஒரு ஆணையை இட்டாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு சில கேள்விகள் பதிலுக்கு இட்டு செல்லும் அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஒரு சில கேள்விகள் பிரச்சனைக்கு தான் இட்டு செல்லும் அப்படி தான் யோசிப்பாங்க.
அதனாலேயே இந்த பேரழிவுக்கு காரணம் என்ன, அதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு யோசிக்காமல் இந்த பேரழிவை வச்சு யார் மேலே பழி போடலாங்கிறத தான் யோசித்தாங்க. தகவலை தடுத்து நிறுத்துறது, எந்த தகவலை கொடுக்கறது, அது உண்மைக்கு மாறான தகவலாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா, எல்லாமே அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் தீர்மானிக்கிறதா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் சொன்னதே போதும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் இதை விட அதிகமான தகவல்கள் கொட்டி கிடக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அடுத்த காணொளியில் சொல்லலான்னு இருக்கேன். அது ஒரு இன அழிப்பு. அது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நடந்துச்சு. அது எப்படி நடந்துச்சுங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஒரு நேரம் எடுத்து அதை பற்றியான முழுமையாக அதை போடணும்னு வச்சுருக்கேன். அதனால் மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.